பிரித்தானியாவின் நடவடிக்கைக்கு கொந்தளிக்கும் சிங்கள அரசியல்வாதி. இராணுவ வீரர்களை போர் குற்றவாளிகளாக கண்டறிய பிரித்தானியா நடத்திய விசாரணை குறித்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் பிவித்துரு ஹெல உரிமைய கட்சியின் தலைவருமான உதய கம்பன்பில கேள்வி எழுப்பியுள்ளார். சவேந்திர சில்வா, வசந்த கரணகுட, ஜகத் ஜெயசூரிய உள்ளிட்டவர்களுக்கு தடை விதித்த பிரித்தானியாவிடம் நாங்கள் 3 கேள்விகளை கேட்கின்றோம். குற்றவாளிகள் என்று தீர்ப்பளிக்கப்படுவதற்கு முன்பு நமது இராணுவ வீரர்களுக்கு தங்களை தற்காத்துக் கொள்வதற்கான சுதந்திரமாக கருத்து வெளியிட வாய்ப்பு வழங்கப்பட்டதா? உலகளாவிய ரீதியிலுள்ள பயங்கரவாத தலைவர்களுக்கு பிரித்தானியா ஒரு புகலிடமாக மாறியுள்ளது. எனினும் பயங்கரவாதத்தை முடிவுக்கு கொண்டு வந்த இராணுவ வீரர்கள் எவ்வாறு குற்றவாளிகளாக மாறினர் என்பதை பிரித்தானியா உலகுக்கு விளக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை மத்திய வங்கியின் முக்கிய அறிவிப்பு. இலங்கை மத்திய வங்கியின் நாணய கொள்கை சபையானது பணவீக்கத்தை அதன் 5% இலக்கை நோக்கி நகர்த்தும் அதேவேளை தற்போதைய நாணய நிலைப்பாட்டினை மேற்கோள் காட்டி அதன் ஓரிரவு கொள்கை விகிதத்தை 8% பேணுவதற்கு தீர்மானித்துள்ளது. நேற்று நடைபெற்ற நாணய சபை கூட்டத்திலேயே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. உள்நாட்டு மற்றும் உலகளாவிய ரீதியிலான முன்னேற்றங்களை கருத்தில் கொண்டே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. தற்போதைய நாணய கொள்கையின் நிலைப்பாடு பணவீக்கம் 5% என்ற இலக்கை நோக்கி நகரும் அதேவேளை உள்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை ஆதரிக்கும் எனவும் சபை தெரிவித்துள்ளது. பணவியல் கொள்கை குறித்து அறிக்கை வெளியிட்ட சபையில் மின்சார கட்டணங்கள் மற்றும் எரிபொருள் விலைகள் தொடர்ச்சியாக குறைக்கப்பட்டதன் காரணமாகவே தற்பொழுது பணவீக்கம் எதிர்மறையாக காணப்படுகின்றது. இவ்வாண்டின் நடுப்பகுதியில் பணவீக்கம் நேர்மறையாக மாறும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது. அதேவேளை தற்பொழுது கிடைக்கப்பட்ட தரவுகளின் அடிப்படையிலான முன்னறிவிப்புகள் ஆண்டு இறுதியில் பணவீக்கம் இலக்கு நிலைகளை எட்டும் என சுட்டிக்காட்டப்படுகின்றன. மேலும் சமீபத்திய ஆண்டு மதிப்பீடுகள் உள்நாட்டு பொருளாதாரம் 2024ஆம் ஆண்டில் 2 ஆண்டு சுருக்கங்களுக்கு பின்னர் வலுவான மீட்சியை பதிவு செய்துள்ளதை வெளிப்படுத்தியுள்ளன. முன்னாள் இராணுவ தளபதிகளுக்கு தடை விதிக்கப்பட்டமை குறித்து தெரியாது. முன்னாள் இராணுவ தளபதிகள் மூவரும் ஏனைய சிலருக்கும் பிரித்தானிய அரசாங்கம் தடைகள் விதித்துள்ளதாக கூறப்படும் விடயம் தொடர்பாக தமக்கு எதுவும் தெரியாது என பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர தெரிவித்துள்ளார். இதுபற்றி ஆராய்ந்து விரைவில் கருத்து தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் இராணுவ தளபதி சவேந்திர சில்வா, முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரணகுட மற்றும் முன்னாள் இராணுவ தளபதி ஜகத் ஜெயசூரிய உள்ளிட்ட சில இலங்கை பிரஜைகளுக்கு எதிராக பிரித்தானிய அரசு தடைகள் விதித்துள்ளதாக கூறப்படும் விவகாரம் குறித்து ஊடகங்கள் கேள்வி எழுப்பியிருந்தன. தமக்கு இந்த விடயம் பற்றி தெரியவில்லை என பாதுகாப்பு பிரதி அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். நான் இதை பற்றி பார்க்கின்றேன், பின்னர் தகவல் தருகின்றேன். எனக்கு இதை பற்றிய தகவல் கிடைக்கவில்லை, நான் ஆய்வு செய்து பின்னர் சொல்கின்றேன். இது இப்போது வந்த செய்தியாக இருக்கலாம் என அவர் ஊடகவியலாளர் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணைக்குழுவின் விசேட அறிவிப்பு. தேர்தலின் போது எடுக்கும் முடிவுகளை தமக்கு அறிவிக்குமாறு அனைத்து அமைச்சுகள் மற்றும் அரச நிறுவனங்களுக்கு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இது தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழுவின் செய்தி தொடர்பாளர் குறிப்பிடுகையில், தேர்தல் ஆணையகத்திற்கு தெரிவிக்காமல் சில அமைச்சுகள் சில முடிவுகளை எடுத்ததால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் பின்னர் அது குறித்து ஆணைக்குழுவுக்கு தெரிவிக்கப்பட்டு தவறுகளை திருத்தியதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அமைச்சுக்கள் உள்ளிட்ட அரச நிறுவனங்களால் எடுக்கப்படும் சில முடிவுகள் சுதந்திரமான மற்றும் நீதியான தேர்தலுக்கு இடையூறாக அமையலாம் என்பதால் ஆணைக்குழு இந்த முடிவை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. விளக்கமறியலில் முன்னாள் இராஜாங்க அமைச்சர் வியாலேந்திரன் வெடிகொளுத்தி கொண்டாடிய மக்கள். முன்னாள் இராஜாங்க அமைச்சர் எஸ் வியாலேந்திரன் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று இளஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கைதான முன்னாள் இராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாலேந்திரனை எதிர்வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு புதுக்கடை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இளஞ்சம் பெறுவதற்கு உடந்தையாக இருந்தார் என்ற குற்றச்சாட்டிலேயே அவர் கைது செய்யப்பட்டார் என்று கூறப்படுகிறது. எனினும் கைதுக்கு காரணத்தை இளஞ்சம் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு உடனடியாக வெளியிடவில்லை. இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் கைது விவகாரம் மாவட்டத்தில் உள்ள மக்கள் மத்தியில் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. சம்பவ தினமான நேற்று இரவு சுமார் 9 மணியளவில் மட்டக்களப்பு நகர் மணிக்கூட்டு கூபரத்து வீதி சுற்றுவட்டத்தில் வெடிகளை கொளுத்தி சந்தோஷத்தை வெளிப்படுத்தியிருந்தனர். மேலும் அந்த பகுதி வெடி சத்தத்தினால் அதிர்ந்ததுடன் மக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியதாக செய்தியாளர் தெரிவித்திருக்கின்றார். குற்றப்புலனாய்வு பிரிவில் சரணடைந்த யோசிதவின் நண்பர்கள்.
முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோசித ராஜபக்சவுடன் இரவு நேர களியாட்ட விடுதிக்கு சென்ற மூவரும் கொழும்பு மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவில் சரணடைந்திருக்கின்றனர். இரவு நேர களியாட்ட விடுதியில் ஏற்பட்ட மோதல் சம்பவம் தொடர்பிலேயே அவர்கள் குற்றப்புலனாய்வு பிரிவில் சரணடைந்திருக்கின்றனர். கொம்பனித்தர பகுதியில் உள்ள இரவு நேர களியாட்ட விடுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை மோதல் சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவத்தில் யோசித ராஜபக்சவுடன் சென்ற மூவர் சந்தேக நபர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அதன்படி அவர்களை கைது செய்ய பல போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டிருந்தன. இவ்வாறான பின்னணியிலேயே குறித்த நபர்கள் கொழும்பு மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவில் சரணடைந்துள்ளனர். இதுவேளை யோசித ராஜபக்சவும் அவரது மனைவியும் கொம்பனித்தரு போலீஸ் நிலையத்திற்கு நேற்றைய தினம் சென்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் அரசாங்கத்தின் திட்டம். பிரதமரின் அறிவிப்பு. புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் பொருளாதார வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு தலைமுறையை உருவாக்குவதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். உலக அறிவை பெறுவதற்கு இலங்கை பிள்ளைகளை தயார்படுத்துவதோடு ஆன்ம சக்தியுடன் கூடிய ஒரு தலைமுறையை உருவாக்குவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்வில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். மேலும் கருத்து வெளியிட்டவர், கல்வியின் நோக்கத்தை பரந்த அளவில் நாம் சிந்திக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். கல்வியின் ஒரே நோக்கம் வேலை சந்தைக்கு தயார்படுத்துவது மட்டுமல்ல. பலர் பள்ளி அல்லது பல்கலைக்கழகத்தில் நேரடியாக ஒரு வேலைக்கு பயிற்சி பெற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நாம் கல்வியை வேலை சந்தைக்கு வழங்கும் நபரை பற்றி மட்டும் சிந்தித்து உருவாக்க வேண்டியதில்லை. சமூகத்திற்கு எப்படிப்பட்ட ஒரு நபர் தேவை என்பதை பற்றியும் நாம் சிந்திக்க வேண்டும். தன்னம்பிக்கை உள்ள அந்த நம்பிக்கையுடன் சமூகத்துக்கு சென்று அறிவை தேடி அறிவை பெறக்கூடிய ஒரு நபரைத்தான் நமது கல்வி முறையின் மூலம் உருவாக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு நபர் வெளியே சென்று யாராவது எனக்கு வேலை தருவார்களா என்று காத்திருக்க மாட்டார். அந்த வேலை வாய்ப்பையும் பொருளாதாரத்தில் பங்கேற்கும் விதத்தையும் உருவாக்கக்கூடிய ஒரு நபரைத்தான் நாம் உருவாக்குகின்றோம் என குறிப்பிட்டுள்ளார். මෙවර පළාත් පාලන ඡන්දෙදී ගමේ බලය නැවත ශ්‍රී ලංකා පොදුජන පෙරමුණ වෙත ලබා දීමට ජනතාව පෙළගැහිලා ඉන්නවා. ඒ වගේම අපි සූදානම්. மீண்டும் இலக்கு. கருணா உள்ளிட்டோர் மீதான பிரித்தானியாவின் தடை தொடர்பில் கொதித்தெழும் மஹிந்த தரப்பு. வடக்கு மக்கள் யுத்தத்தை மறந்துவிட்டு சிங்கள தலைவர் தலைமையிலான அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கியுள்ள நிலையில் இராணுவத்தினர் மீண்டும் இலக்கு வைக்கப்படுவது பிரச்சினைக்குரியது எனவும் இவ்விடயத்தை அலட்சியப்படுத்தப் போவதில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் கருத்து வெளியிட்டவர், சவேந்திர செல்வா, வசந்த கரணகொட, ஜகத் ஜெயசூரிய மற்றும் கருணா அம்மான் ஆகியோருக்கு பிரித்தானியா விதித்துள்ள தடை தொடர்பில் அரசாங்கத்தின் உறுதியான நிலைப்பாட்டை ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கும் சர்வதேசத்துக்கும் வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும். உலகில் மிகவும் பயங்கரமான அமைப்பாகவே விடுதலை புலிகள் அமைப்பு அடையாளப்படுத்தப்பட்டது. கொடிய பயங்கரவாத அமைப்பை முழுமையாக இல்லாதொழித்து 15 ஆண்டுகளுக்கு பின்னர் இராணுவத்தின் உயரதிகாரிகளை ஏன் பழிவாங்க வேண்டும்? எவரது நோக்கம் செயல்படுத்தப்படுகிறது என்பது பிரச்சினைக்குரியதாக காணப்படுகின்றது. இதன் பின்னணியில் யார் இருக்கின்றார்கள்? பிரித்தானியாவினால் விதிக்கப்பட்டுள்ள தடை தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க நாட்டுக்கும் சர்வதேசத்துக்கும் திட்டவட்டமாக குறிப்பிட வேண்டும். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சியில் இராணுவத்தினரை சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்துவதற்கு தேசிய மற்றும் சர்வதேச மட்டத்தில் பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. எதற்கும் மஹிந்த ராஜபக்ச இடமளிக்கவில்லை. அப்போது தோல்வியடைந்த முயற்சிகளை தற்பொழுது வெற்றி கொள்ள ஒரு தரப்பினர் முயற்சிக்கின்றார்கள். ஆகவே பிரித்தானியாவின் தீர்மானம் தொடர்பில் அரசாங்கம் உறுதியான நிலைப்பாட்டை அறிவிக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். පොරොන්දු ක්‍රියාවට නංවන්නට මේ ජනාධිපතිවරයා ප්‍රමුඛ රජය අපොහොසත් වෙලා මේ පොරොන්දු පත්‍රිකා එහෙමත් නැත්නම් பொய்யுரைக்கும் அனுர அரசுக்கு வாக்குகளால் பாடம் புகட்டுங்கள். மக்களிடம் சஜித் வேண்டுகோள். வளமான நாடு அழகான வாழ்க்கை என்று திசை காட்டி பொய்யான தேர்தல் விஞ்ஞாபன பத்திரத்தையே முன்வைத்திருக்கின்றது. எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் பொய்யுரைக்கும் இந்த அரசுக்கு மக்கள் தமது வாக்குகளால் திருப்பத்தை ஏற்படுத்தும் செய்தியை வழங்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலை இலக்காக கொண்டு ஐக்கிய மக்கள் சக்தியின் புலனறுவை மாவட்ட வேட்பாளர்களுடன் இடம்பெற்ற சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் கருத்து வெளியிட்டவர், வளமான நாடு அழகான வாழ்க்கை என்று மக்கள் விடுதலை முன்னணியினர் பொய்கள் அடங்கிய தேர்தல் விஞ்ஞாபன பத்திரத்தையே முன்வைத்துள்ளனர்.
வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு ஜனாதிபதி தலைமையிலான அரசு ஆட்சிக்கு வந்துள்ளது. வரவு செலவு திட்ட குழுநிலை விவாதத்தின் போது ஆளும் தரப்பினர் இந்த விஞ்ஞாபனத்தை காட்டி விவாதத்தில் ஈடுபட்டனர். 1/3 அதாவது 33% மின் கட்டணத்தை குறைப்பதாக தேர்தல் மேடைக்கு மேடை உறுதியளித்த இந்த அரச தரப்பினர் ஆட்சிக்கு வந்தனர் 6 மாதங்களுக்கு மின் கட்டணத்தை குறைக்க முடியாது என மின்சார சபை அறிவித்துள்ளது. ஆனால் மக்களின் கோரிக்கையை கருத்தில் கொண்டு பொது பயன்பாட்டுக்கு ஆணைக்குழு 20% மின் கட்டணத்தை குறைத்துள்ளது. வழங்கிய வாக்குறுதியின் பிரகாரம் மேலும் 13 குறைக்க வேண்டும். எரிபொருள் விலை தொடர்பாகவும் இதுபோன்று கதைகளை கூறப்பட்டன. கமிஷன் வரி என்று பேசி அதிகாரம் கிடைத்தவுடன் அவற்றை நீக்கி பாரிய விலை குறைப்பை பெற்றுத் தருவதாக வாக்குறுதி அளித்தனர். ஆனால் இன்னும் எரிபொருள் விலை குறையவில்லை. 35,000 பட்டதாரிகளுக்கு வேலை வழங்கும் வாக்குறுதி கூட திசை காட்டியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன. இவ்வாறான கதைகளை கூறி பட்டதாரிகளை ஏமாற்றி இன்று பட்டதாரிகளை துரத்தி தாக்குகின்றனர். வேலை பெற்றுத் தருவோம் என திசை காட்டி தலைவர்கள் தேர்தல் மேடையெங்கும் முழங்கிவிட்டு இன்று அவர்களை ஏமாற்றி வருகின்றனர். கடந்த வரவு செலவு திட்ட விவாத கால பிரிவில் பொல்துவ சந்தியில் பல நாட்களாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பட்டதாரிகள் இறுதியில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். இவ்வாறு மக்களை ஏமாற்றும் அரசே தற்பொழுது காணப்படுகின்றது. மருந்துகள், உணவுப் பொருட்கள், பாடசாலை பொருட்கள் மீதான வட்வரி நீக்கப்படும் என அனுர சூளுரைத்தார். அவை இன்னும் நீக்கப்படவில்லை. இது தொடர்பில் மக்களுக்கு தெரியப்படுத்தி இந்த ஜனாதிபதி தலைமையிலான அரசை மக்கள் நீதிமன்றக்கு முன் கொண்டு செல்ல வேண்டும். பொய் கபட நாடகம் ஆடி இந்த அரசு உலக சாதனை படைக்கும் விதமாக பொய் உரைத்து வருகின்றது. இன்று விவசாயிகளுக்கு உத்தரவாத விலை, அனர்த்த இழப்பீடு, உரமானியம் கூட கிடைத்த பாடில்லை. விவசாயிகளை ஏமாற்றி வாக்குகளை பெற்றுக்கொண்டு விவசாயிகளை ஏமாற்றியுள்ளனர். மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நிவாரணங்களை மட்டுப்படுத்தி இந்த அரசு முன்னாள் ஜனாதிபதியின் அடிச்சுவடுகளையே பின்பற்றி வருகின்றன. புதிய சர்வதேச நாணய நிதிய உடன்படிக்கையை கொண்டு வருவதாக கூறினாலும் எந்த மாற்றமும் இல்லாமல் முன்னாள் ஜனாதிபதியின் உடன்படிக்கையை கொண்டு செல்கின்றனர். இதனால் பெரும்பான்மையான மக்கள் நெருக்கடி நிலையை அடைந்திருக்கின்றனர். இன்று சட்டம் கோலச்சுவதாக தென்படவில்லை. குண்டர்கள், கொலைகாரர்கள், கப்பு மீட்டுபவர்கள் சமூகத்தை ஆள்கின்றனர். இதனால் பெண்கள், குழந்தைகள், குடிமக்கள் என சகலரும் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர். இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலின் மூலம் சமூகமானது இந்த அரசுக்கு ஒரு திருப்பு முனையான செய்தியை தெரிவிக்க வேண்டும். தமது வாக்குகள் மூலம் மக்கள் இந்த திருப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். උපාධිධාරීන්ගේ රැකියා ප්‍රශ්නය විසඳනවායි කියපු ආකාරය මට ඇහුණා. එක ඇමතිවරයෙක් කියනවා එතකොට එයා ඡන්දෙට මුහුණ දෙනවා. පොඩ්ඩක් ඉන්න මම මගේ තන හදාගන්නකම් පොඩ්ඩක් ඉන්න. තන හදාගත්ත පස්සේ අනිවාර්යෙන්ම රැකියා ටික ලැබෙනවා.